மெட்ராஸ் வடசென்னைய மையமா வச்சுட்டு வந்திருக்கிற பல திரைப்படங்கள்ல தனித்து தெரிகிற சினிமா. அட்டகத்தி படத்துல வடசென்னையோட கலர்ஃபுல் பக்கங்களை மட்டுமே காமிச்சிருக்கிற டிரெக்டர் ரஞ்சித்தோட 2வது படம் தான் மெட்ராஸ். மெட்ராஸ்ல அதே வடசென்னைய களமா எடுத்துட்டு ஃபுல் லென்த் பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமா கொடுத்திருக்கிறாரு ரஞ்சித். இன்னாவது கார்த்தி மெட்ராஸ் பையனா, அதுவும் வடசென்னை பையனா, ஐய அது பரோட்டால சாம்பார் ஊத்தி சாப்பிட்ட மாதிரி மொக்கையா இருக்குமேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அந்த குறை எதையுமே கார்த்தி படத்துல வைக்கல. அப்படியே வடசென்னை பையனா வியாசர்பாடி காளியா மாறி நடிச்சிருக்கிறாரு கார்த்தி. கார்த்தியோட டிக்ளைன் கேரியர் இப்ப மேல் நோக்கி போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சுவரையும் கூட கேரக்டரா எடுத்து ரத்தமும் சதையும் சேர்ந்து உணர்வு பூர்வமா ஒரு கதை எடுக்க முடியும். அதுக்கு வடசென்னையை தேர்ந்தெடுத்த டிரெக்டரை பாராட்டியே ஆகணும். வடசென்னைனாலே வெறும் வெட்டு குத்து ரவுடிசம் மட்டும் தானா? இல்லைங்க, நட்பு, வெள்ளந்தி மனிதர்கள், காதல் அப்படின்னு படத்துல சின்ன சின்ன ஹைக்கு போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்ப படத்துல நெகட்டிவே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். இருக்குங்க. இந்த மாதிரி படத்துல காமெடி போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அடிச்சு இறக்கிருக்கலாம். ஆனா படத்தோட லைவ்லினஸ்க்காக தேவையான இடத்துல மட்டும் காமெடியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையிலேயே கமர்ஷியல் சினிமாவுக்கும் யதார்த்த சினிமாவுக்கும் நடுவுல நின்னு ஜெயிச்சிருக்கிறாரு டிரெக்டர். உண்மையிலேயே இந்த படத்தை டிரெக்டர் பிலிம்னு தான் சொல்லணும். படத்துல நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இயல்பான நடிப்பையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. படத்தோட ஹீரோயின் கேத்ரின் தெரேசா சரியான சாய்ஸ். வியாசர்பாடி ஹவுசிங் போர்டுல வாழ்ற அழகான தைரியமான பொண்ணா நடிச்சிருக்காங்க. கார்த்திக்கும் அவருக்குமான லவ் சீன்ஸ் அல்லது கேரம் போர்ட், ஃபுட்பால், டான்ஸ், மரண வீட்டுல கானாபாலாவோட பாட்டு, அதிகாலையில நடக்கிற குழாயடி சண்டை, திகில கிளப்புற அந்த சுவர் ஓவியம்னு படத்துல நிறைய நேட்டிவிட்டி காமிச்சிருக்காங்க. சிம்பிளா வடசென்னைய ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். படத்தோட ஒளிப்பதிவு சிம்பிளி சூப்பர். பாதி சீன்ஸ் நைட் எஃபெக்ட் தான். அத நல்லா பண்ணிருக்கிறாரு கேமராமேன் முரளி. அரசியல் கட்சிகளோட சூழ்ச்சி, சந்தர்ப்பவாத அரசியல், அடிமை மனோபாவத்தோட கை கட்டி நிக்கிற தொண்டனை பலிகடாவா மாத்திர தலைவர்களோட சூழ்ச்சிய இந்த படம் தோல் உரிச்சு காமிச்சிருக்கு. படத்தோட இன்னொரு பிளஸ் மியூசிக். பின்னணி இசையில சந்தோஷ் நாராயணன் செம்மையா பண்ணிருக்கிறாங்க. சக்தி ஸ்ரீ கோபாலன், தீக்ஷிதா பாடிக்கிற நான் நீ பாடல் செம ரொமான்டிக். புது கவிஞரான உமாதேவி இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. கார்த்தியோட டிக்ளைன் கிராஃப்ல இந்த படம் நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். சோ மெட்ராஸ் மஸ்ட் வாட்ச் பிலிம்.